வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது ஆலோசனை. 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்வில் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருந்தான். கர்த்தர் தனக்கு தருகிற ஆலோசனைப்படி அவன் நடந்ததினால் எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெற்றான். அதனாலே தாவீது இவ்வாறு சொல்கிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று. வேதத்தில் கூட அரிமத்தியனாகிய யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவன் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன், உத்தமன், நீதிமான், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், எதற்கும் துணிந்தவன் என்று. ஆம், யோசேப்பு கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனாய் திகழ்ந்தான். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சிறந்த ஆலோசகர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் பெரியவர். உங்கள் வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.